நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:4. 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின சாலமோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். ஆம், தேவன் சாலமோனுக்கு கடற்கரை மணல் திரளாய் அத்தனையான மனோவிருத்தியும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் விரும்புவது உதடுகளின் பலியே. நாமும் இந்த நாளில் ஒரு சில நிமிடங்கள் நம் தேவனை உயர்த்தி நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். யெகோவா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், சமாதானம் அளிக்கும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிக்கும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, என் ஜெயக்கொடியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலியோன், உன்னதமான கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி, என் மேய்ப்பரானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்கும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, குணமாக்கும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹிம், எங்களுடைய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹாம், எங்கும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போலிருக்கும் உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பலத்த துருகமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்பமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாமம் சமீபமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை காண்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மேசியாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குருவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிநேகிதரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாயும் தகப்பனுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமநேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிச்சிலி மரமே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போதகரே, உமக்கு ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரி என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் சுமப்பது போல் எங்களை சுமப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சமமாய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலகின் மொழியே, உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே, உமக்கு ஸ்தோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் மெய்யான ஒளியே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனும் கண்காணியுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கின்ற வேரை போலவும் எழும்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துக்கம் அனுபவித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் இன்று குணமாகிறோம். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரத்தில் ஏறி இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களுக்காக போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உவமைகளால் எங்களோடு பேசுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை விலக்கி கூறினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை வைத்து போனவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாலோமோனிலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானக்காரனரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீடாகிய தேவாலயத்தை குறித்து வைராக்கியமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை மரணத்தால் வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறவை நின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தில் வாழ்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயிரினும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை அருளும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். சுட்டெரிப்பின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகளை அரிக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நீதிக்குட்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பரிபூரணப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனாம் கிறிஸ்து சொன்னவைகளை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இரகசியங்களை எங்களுக்காக விளக்கி காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளையும் காணப்படுகிறவைகளையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாம் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாம் நாளில் ஆகாய விரிவை உண்டாக்கி ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாம் நாளில் வெட்டாந்தரை போல் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாம் நாளில் தானே புல் பூண்டுகளையும் எல்லா விதமான காய் கனிகளையும் தரும் செடி கொடி மரங்களையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான்காம் நாளில் பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் மற்ற நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாம் நாளில் நீர் வாழ சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆகாய விரிவில் பறக்கும் சகல பறவை பட்சிகளையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாம் நாளில் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஜாதி ஜாதியாக உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாம் நாளில் தானே உமது சாயலின் படியையும் உமது ரூபத்தின் படியையும் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாம் நாளில் தானே மனுஷனையுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை ஏற்ற துணையாக உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து அதனை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை பூமியை ஆண்டு கொள்ளும்படியும் பலுகி பெருகும்படியும் ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மிருக ஜீவன்களையும் சிருஷ்டித்து நீர் அவைகளுக்கு ஆதாமே பெயரிட வைத்தீரே, அவனை கனப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு புசிப்பதற்கு எல்லா விருட்சங்களையும் கொடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை மரத்தில் மாத்திரம் விலக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது ஏதேனை விட்டு அவனை விலக்கினாலும் அவனுக்கு தோளுடை கொடுத்து ஆதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காயின் கொண்டு போட்ட ஆபேலுக்கு பதில் சேத்தே கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கோடு சஞ்சரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை அக்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாகவும் உத்தமனாகவும் கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பேலியின் ஜலப்பிரளயத்தினின்று காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
நோவாவோடும் மனிதரோடும் உடன்படிக்கை செய்து வானவில்லை மேகத்திலே வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே பாஷைகளை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாபேலிலிருந்து பூமியின் மீதெங்கும் ஜனங்களை சிதறி போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் கொடுத்த வாக்கை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பம் செத்த நிலையிலும் சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சோதித்து அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையில் ஜெயம் பெற்ற போது ஆபிரகாமுக்கு பலிகடாவை காண்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமிடத்திலிருந்து ராஜாக்களே தோன்றுவார்கள் என்று ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாராளை ஜாதிகளுக்கு தாயாக ஏற்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு ஏற்ற துணையாக கொடுக்கும்படி எலியேசரை நீர்வழியாய் நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுமார் 20 ஆண்டுகளாய் மலடியாய் இருந்த ரெபெக்காளுக்கு ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணின போது 2 பிள்ளைகள் பெரும்படி அனுகிரகம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை சிநேகித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு சொப்பனத்தில் தரிசனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்ற யாக்கோபை பெருங்கூட்டமாய் பெருக செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றிய போதும் யாக்கோபை பெருக செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று போராடிய போது யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாவின் கண்களில் யாக்கோபுக்கு தயை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் குமாரனை கோத்திர பிதாக்களாக தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு சொப்பனங்களால் தாம் செய்ய போவதை இளம் வயதிலே அறிவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்போடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் நிறைவேறும் அளவும் யோசேப்பை புடமிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை எகிப்து தேசத்திலிருந்து உயர்த்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பார்வோனின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி யோசேப்புக்கு வெளிப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் சகோதரர்களையும் தன் பெற்றோரையும் கொடிய பஞ்ச காலத்திலே ஆதரிக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் சொப்பனத்தில் யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் இன்றும் என் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றிய தேவன் எனக்கும் அவ்விதமே இன்று நிறைவேற்றுவீர், அதற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விசுவாசத்தை வர்த்திக்க செய்த நீர் இன்று என் விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுவீர், அதற்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெறும்படி ஆசீர்வதித்த தேவன் என்னையும் இன்று அவ்விதமே ஆசீர்வதிப்பீர், அதனால் ஸ்தோத்திரம். யாக்கோபை பெருக பண்ணின தேவன் இன்று என்னையும் என் குடும்பத்தையும் பெருக பண்ணுவீர், அதனால் ஸ்தோத்திரம்.
யோசேப்பை சகோதரர் நடுவில் உயர்த்தின தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் இன்று உயர்த்திவீர். எனவே ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வம், சுகம், பலன், ஐஸ்வர்யம், தேவபக்தி இவைகளெல்லாம் முற்பிதாக்களுக்கு கட்டளையிட்டவரே என்று எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவைகளை கட்டளையிடுவீர். அதனால் ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா.